ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்து போட்டு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுருக்கணும். அப்போ கிண்டி விடணும். இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. 3 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்குருவோம். நான் எங்கிட்ட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ ரெண்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பொடி பொடியாக அரைச்சி சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ நம்ம கறி சேர்த்துக்கிடுவோம். நான் ஒரு 3/4 கிலோ கறி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். கறியை போட்டோம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. ஆனால் இந்தளவுக்கு சிக்கன் தண்ணி விட்டுருக்கு. பார்த்தீங்களா? கிண்டி விட்டு இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக சிக்கன் குழம்பு பொடி சேர்த்துக்கிறோம். நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சேர்த்துக்குவேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, ரெண்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி, மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டு இந்த அளவுக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கிரேவி பக்குவத்துக்கு தான் வைக்க போகிறேன். நீங்கள் குழம்பா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். நான் இது வரைக்கும் உப்பே சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். 10 நிமிஷம் கண்டு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டும். ஓகே, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப செஞ்சு தர சொல்லுவாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.